Hello students, happy morning. Class 12 Physics, Unit 9, Atomic and Nuclear Physics continuation video. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்ன்ற அப்பரேட்டஸ் மூலிமா கரண்ட்டை கேஸில் கண்டக்ட் பண்ணோம். ஓகே, அதில் நம்மளுக்கு ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே. we know cathode ray is nothing but a beam of electron. அதே டிஸ்சார்ஜ் டியூப் வச்சு நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்காகனா ஒரு எலக்ட்ரானுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜ். ஓகே, the topic is determination of specific charge E by M of an electron by Thomson experiment. Okay, first of all we need to know what is specific charge. Specific charge, it is nothing but the charge per unit mass. Okay, specific charge is charge per unit mass. இங்கே எதுக்காக கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த அப்பரேட்டஸ் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா it work on the principle that the cathode ray can be deflected by both electric and magnetic field. Cathode ray can be deflected by both electric and magnetic field. Electric and magnetic field ஆல cathode ray deflect ஆகும் நமக்கு தெரியும். அந்த பிரின்சிபலில் தான் இந்த apparatus ஒர்க் ஆகுது. ஓகேவா, இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கிய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்சார்ஜ் டியூப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன், ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஷேப்பில் ஒரு குவாட்ஸாலான டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குது. இந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்குது. இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை ஒரு லோ டென்ஷன் பேட்டரி வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். டியூ டு தெர்மோனிக் எமிஷன் இட் எமிட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இதனுடைய பாத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட் என்ற எலக்ட்ரோடு இருக்குது. ஓகே, இட் இஸ் நத்திங் பட் ஏ கேத்தோட். ஓகே, தென் அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இது ஃபைண்ட் பண்ணி அனுப்பும். தென் அதனுடைய பாத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனோட் இருக்குது. ஓகே, இந்த ஆனோடை நான் எது கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹை டென்ஷன் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாசிட்டிவ் டெர்மினல், இது எலக்ட்ரான்ஸ். அப்போ இது என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக ஆக்ஸலரேட் ஆகும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேட்டிங் பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியலால் இது என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக ஆக்ஸலரேட் ஆகுது. தென் அதனுடைய பாத் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் ஏ ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன். ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன். ஓகே, கரெக்டாக நமக்கு தெரியும் இஃப் ஏ கேத்தோட் ரே ஃபால் ஆன் ஏ ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் இட் ப்ரொடியூஸ் ஒயிட் ஸ்பாட். ஓகே, இந்த ஸ்பாட்டை நான் ஓன் கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஸ்பாட்டில் ஒயிட்டாக ஒரு லைட் எமிட் ஆகுது. ஓகேவா, பிகாஸ் த ஸ்க்ரீன் இஸ் கோட்டட் வித் ஏ ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் கால்டு ஜிங்க் சல்ஃபைட். ஜிங்க் சல்ஃபைடால் கோட் பண்ணி வச்சுக்கிறதால இட் ப்ரொடியூஸ் ஃப்ளோரசன்ஸ் அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேத்தோட் ரே. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரானுடைய பாத்தில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 மெட்டாலிக் பிளேட் வச்சுருக்கேன். இந்த 2 மெட்டாலிக் பிளேட் எப்படி இருக்குது, parallel to one another இருக்குது. தென் மேலே இருக்கிற பிளேட்டை பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணுறேன், கீழே இருக்கிற பிளேட்டை நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுடைய பாத்து கண்டிப்பாக டிவியேட் ஆகும். ஆல்வேஸ் we know the electron move towards a positive terminal, so the path is deviated like this. இப்படி டிவியேட் ஆகி Pன்ற பாயிண்டில் போயிட்டு போடும். ஓகேவா, தென் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய பாத்தில் இது என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு வரும். இப்படி தான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. தென் இந்த இடத்துல இந்த அப்பரேட்டஸ் உடைய சைடில், ஓகே, தட் மீன்ஸ் இந்த பேப்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் என்ன வச்சுருக்கேன், மேக்னெட் வச்சுருக்கேன். ஓகேவா, அதை நான் எப்படி வரையிறேன்னா சப்போஸ் நான் இப்படி வரைகிறேன்.
இது நார்த் போல், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் போல். ஓகேவா? in between this pole piece there will be a strong magnetic field. அந்த magnetic field எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா that is perpendicular to the electric field. electric fieldக்கு 90 டிகிரியில் இருக்குது. electric field is perpendicular to the magnetic field. ஓகே, நமக்கு தெரியும் the cathode ray is deflected by both electric and magnetic field சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இந்த பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் பீமோடைய, தட் மீன்ஸ் இந்த எலக்ட்ரானுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஒர்க்கிங் பார்ப்போம். ஒர்க்கிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த கேத்தோட் ரே. determination of velocity of cathode ray. ஓகே, இப்போ என்னென்னு உனக்கு தெரியும்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருந்து அது வழியாக ஒரு எலக்ட்ரான் வெளியே வருது. ஓகே, இந்த செக்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி செலக்டர் அப்படின்னு உனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ அந்த வெலாசிட்டி செலக்டர்லேருந்து வெளியே வர எலக்ட்ரான் பீமோடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், தனியாக வரைகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பிளேட் இருக்குது. ஓகே, அது கீழே என்ன இருக்குது, ஒரு நெகட்டிவ் பிளேட் இருக்குது. இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட். இன் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் தேர் வில் பி எலக்ட்ரிக் ஃபீல்ட். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்பர் பிளேட் அண்ட் எண்ட் வித் நெகட்டிவ் லோயர் பிளேட். ஓகே, இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். தட் இஸ் இ வெக்டர். கரெக்டாக? இப்போ எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ரெண்டு பிளேட்டு இல்லைன்னா டைரெக்டாக இப்படி போயிருக்கும். ஓகேவா? இதனுடைய வெலாசிட்டி பி. இது எலக்ட்ரான் பீம்னு சொல்லிட்டேன். தென் இதனுடைய இந்த பேப்பரோடைய பிளெயினுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நார்த் போல் இருக்குது. ஓகே, தென் இந்த இடத்துல என்ன இருக்குது, சவுத் போல் இருக்குது. ஓகே, அப்போ நார்த் போலும் சவுத் போலும் என்ன இருக்கும், தேர் வில் பி எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. கண்டிப்பாக என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். தட் இஸ் பி வெக்டர். நான் சொல்லியிருந்தேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் இந்த எலக்ட்ரான் பீம் என்ன ஆகும், இட் வில் பி டிஃப்ளெக்ட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குது, தென் இந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறேன். தட் மீன்ஸ் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். எக்ஸ், ஒய், இசட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா டவுன்வோர்டாக இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். கரெக்டாக? நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சி. தட் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, வெலாசிட்டி வெக்டர் எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, we know due to this electric field the electron experience a force. அந்த ஃபோர்ஸை என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா F is equal to or Fe is equal to Eன்னு சொல்லலாம். இந்த ஃபோர்ஸோடைய டைரெக்ஷன் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Fe is in the direction downward. that means நெகட்டிவ் இசட் ஆக்சிஸில் இருக்குது. சாரி, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது இந்த பக்கம் தான் மூவ் ஆகும். கரெக்டாக? அப்போ பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸில் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபோர்ஸோடைய டைரெக்ஷன் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸில் இருக்குது. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் இந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் தட் மீன்ஸ் எலக்ட்ரான் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதை லாரன்ஸ் ஃபோர்ஸ் வச்சு சொல்லலாம். ஓகேவா? நமக்கு தெரியும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Q B வெக்டர் கிராஸ் B வெக்டர்னு தெரியும். ஓகேவா? தென் எலக்ட்ரானுக்கு சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் இன் போடுவேன். V எப்படி இல்லைன்னு பார்த்தா V வெக்டர் எந்த பக்கம் இருக்குது, V வெக்டர் இஸ் இந்த டைரெக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ
B J கேப்னே தான் கிராஸ் B வெக்டர். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் B எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ மைனஸ் I கேப்னு சொல்லலாம். கரெக்டாக? ஓகே. தென் இந்த மைனஸை வெளியே கொண்டு வரேன். தென் F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் தென் B J cap cross B I cap. We know J into I that is minus K cap. அப்போ minus E V B into K cap. கரெக்டாக? அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் Z ஆக்சிஸில் இருக்குது. ஓகே. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் இன் நெகட்டிவ் Z ஆக்சிஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸு பாசிட்டிவ் Z ஆக்சிஸில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு நெகட்டிவ் Z ஆக்சிஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ நான் அப்படியே வரைகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த எலக்ட்ரான் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், பாசிட்டிவ் X axis. Then this one is force experienced by the electron due to the magnetic field. Okay, that is in negative Z axis. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி செலக்டர்லேருந்து எலக்ட்ரான் எந்த வெலாசிட்டியில் வரும்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஓகேவா? லிசன். இப்போ என்னென்னா இந்த வெலாசிட்டி செலக்டர்லேருந்து வெளியே வர எலக்ட்ரானோட வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபிக்ஸிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஃபிக்ஸிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு தெரியும். இப்போ இது ஒரு பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட்டு. இப்படி தான் நார்மலாக இப்படி தான் போயிருக்கணும். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதனோட டீவியேஷன் இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகேவா? தென் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணுறேன். B வெக்டர் இஸ் அட்ஜஸ்டட். ஓகே, தட் மீன்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீவியேஷன் அப்படியே ரெடியூஸ் ஆகி அந்த ஓன்ற பார்த்தே வந்து படுது. தட் மீன்ஸ் அப்போ இங்கே என்ன கண்டிஷன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூடும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூடும் சேமாக இருக்குது. ஓகே, magnitude of electric force is equal to magnitude of magnetic force. இந்த ரெண்டு ஃபோர்ஸோடைய மேக்னிடியூடும் சேமாக இருக்கிறதால ஓகே தென் the electron beam is attained the spot O. ஓகேவா? நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், நமக்கு நல்லாவே தெரியும். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் Z ஆக்சிஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் Z ஆக்சிஸ். ஓகே, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன் பட் ஹேவிங் த சேம் மேக்னிடியூட்னும் போது தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன். ஓகே, அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால் இ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் இந்த எலக்ட்ரான் இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. தென் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தட் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் EBV அப்படியே கேன்சல் பண்ணுறேன். we know V is equal to E/B. எந்தெந்த எலக்ட்ரான்ஸுக்கெல்லாம் இந்த வெலாசிட்டி இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும் என்ன ஆகும், இந்த வெலாசிட்டி செலக்டர்லேருந்து வெளியே வரும். ஓகே, அதர் எலக்ட்ரான்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் that are not having this velocity that are deflected by the electric and magnetic field. ஓகேவா? இந்த வெலாசிட்டியில் இந்த வெலாசிட்டி செலக்டர்லேருந்து வெளியே வர எலக்ட்ரான் ஓகே அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரசன்ஸ் ஸ்க்ரீனில் போய் போடும். ஓகேவா? தென் வெலாசிட்டி தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ். தட் இஸ் E/m கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம ஒரு ஆக்ஸலரேட்டிங் பொட்டென்ஷியல் கொடுத்த உடனே தட் மீன்ஸ் இங்கே கவனிங்க, இந்த பொட்டென்ஷியல் அப்ளை பண்ண உடனே எலக்ட்ரான்ஸு ஃபாஸ்ட்டாக என்ன ஆகுது, ஆக்ஸலரேட் ஆகுது. இந்த பொட்டென்ஷியல் Vயால் ஈன்ற எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக ஆக்ஸலரேட் ஆகுது. தட் மீன்ஸ் இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி பிகேம் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? கண்டிஷன் பாருங்கள், எலக்ட்ரான் பீம் is accelerated from
கேத்தோட் டு ஆனோட். கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு என்ன பண்ணுறேன், ஆக்சிலேட் பண்ணுறேன் பை அப்ளைங் த பொட்டன்ஷியல் வின்ற பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன், ஆக்சிலேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் பிகேம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜினும் போது இ இன்ட்டு வி, கைனட்டிக் எனர்ஜினும் போது ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஓகேவா, இந்த வின்றது என்னென்னா தட் இஸ் நத்திங் பட் ஏ ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். இந்த வின்றது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, we need only E by m, that is nothing but a specific charge. E by m is equal to half, that is v square by capital V. We know v, velocity of the electron from the velocity selector, that is equal to E by V. அப்படியே substitute பண்ணுற, then E by m is equal to half v became E square by b square into capital V. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ தெரியும், நம்ம அப்ளை பண்ண ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் வேல்யூ தெரியும். இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் E by m வேல்யூ கிடச்சிரும். என்னென்னா 1.7 into 10 power 11. We know the unit of charge, that is coulomb, the unit of mass, that is kg, coulomb per kg ன்னு கிடச்சிரும். இந்த வேல்யூ தான் இருக்கும் ஒரு எலக்ட்ரானுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், வேறு மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, third one, here also we find the specific charge by using the electric field. Okay, deflection of charge only due to uniform electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் வேரி பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டை 0 வச்சுக்கிறேன். ஓகே, ஃபிக்ஸிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஸ் 0. தென் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் அப்ளை பண்ணுறேன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் என்னென்னா E இன்ட்டு இ. ஓகே, அப்போ இந்த ஃபோர்ஸால் அந்த எலக்ட்ரான் என்னாகும், அதனுடைய பாத்து டிவியேட் ஆகும். இது 2 பிளேட்டு, இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா டைரெக்டாக போகிற இந்த எலக்ட்ரானுடைய பாத் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி டிவியேட் ஆகும். ஓகேவா, தென் எல்ன்றது இந்த பிளேட்டோடைய லென்த்து. ஓகேவா, பிளேட்டோடைய லென்த்து. இங்கே மேக் பண்ணுற டிஸ்டன்ஸ் என்னென்னா ஒய் டேஷு, இங்கே மேக் பண்ணுற டிஸ்டன்ஸ் என்னென்னா ஒய்ன்னு நான் என்ன பண்ணுறேன், கன்சிடர் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணுறேன். ஓகே, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நமக்கு தெரியும். தட் இஸ் S இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர்னு தெரியும். ஓகேவா, எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, ஏன்றது ஆக்சலரேஷன், டீன்றது டைம்னு நமக்கு தெரியும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ எஸ் என்ன கன்சிடர் பண்ணலாம், ஒய் டேஷ்னு கன்சிடர் பண்ணலாம். இங்கே இந்த பாயிண்டில் ஓகே அப்போர்டு வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட்டில். ஓகேவா, தென் 0. தென் ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணோம். இங்கே we know the electron having the mass. Okay, due to the force F is equal to EE, we can write F E is equal to M into A. Okay, then F is equal to EE, that is equal to M into A. So A is equal to E by M. A ஓட வெளியே கிடச்சி போச்சு. ஓகேவா, தென் டைம் கண்டுபிடிக்கும். என்ன டைம்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு. ஓகே, தட் மீன்ஸ் இந்த எல்ன்ற லென்த்தை கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் தேவை. we know this travel with the velocity v. ஓகே, அப்போ velocity ஃபார்முலா தெரியும். velocity is equal to displacement by time. Here the displacement is L, the time is t. we need the time alone. then time is equal to L by v நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எல்லாமே கிடச்சி போச்சு. அப்படியே எடுத்து எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். S became y dash, then u became 0, then t போடுறேன், then plus of a became e by m. okay, then t square போல என்ன போடுறேன், l by v whole square போடுறேன். ஓகேவா, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் y dash கிடைக்குது.
then we get y dash is equal to half e by m l square by v became e by b. okay, then e square b square. புரியுதா? v is equal to e by b. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ e square into b square, ஒரு e கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைன் டேர்ம் என்னது? y dash is equal to 1 by 2 e by m l square b square by eன்னு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஓகேவா? ஹியர் த டிஃப்ளெக்ஷன் ஆன் த ஸ்க்ரீன், தட் இஸ் y. ஓகே, இந்த ஸ்க்ரீனில் ஆகிற டிஃப்ளெக்ஷனாக இந்த y ஓவுக்கும் பின்ற பாயிண்ட் நடுவுக்கு டிஸ்டன்ஸ் என்னென்னா y. ஓகே, அப்போ இந்த y டேஷை பொறுத்து தான் இந்த y இருக்கும். நான் இப்போ எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா y is equal to c y dash or y is proportional to y dash. கரெக்ட். இங்கே cன்றது என்னென்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஜாமெட்ரி ஆஃப் த apparatus. டிபெண்ட்ஸ் ஆன் ஜாமெட்ரி, அதனுடைய சைஸ், அந்த apparatus சைஸை பொறுத்து இது வேரி ஆகும். ஓகேவா? ஜாமெட்ரி ஆஃப் த apparatus, அந்த டிஸ்சார்ஜ் டியூபோடைய சைஸை பொறுத்து சியோட வேல்யூ வேரி ஆகும். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா y is equal to c times of y dash தெரியும். y dash வேல்யூ தெரியும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் y is equal to deflection y on the screen, that is equal to 1 by 2 c போட்டேன், c 1 by 2 e l square b square by m. இதில் நம்ம தேவைப்படுற குவான்டிட்டி என்னென்னா e by m மட்டும்தான். நான் என்ன பண்ணுறேன், அந்த e by m வேல்யூவை தனியாக எடுத்துக்கிறேன். e by m is equal to, அப்போ இது எப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 2ye by c l square b square. ஓகேவா? இப்போ ஒய்யோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ தெரியும். சின்றது அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், எல்ன்றது லென்த் ஆஃப் த மெட்டாலிக் பிளேட், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணால் we can find the specific charge. ஓகே, இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா e by m is equal to 1.7 into 10 power minus 11. ஓகே, சாரி ப்ளஸ் 11 கூலும் பர் கேஜ். ஓகே, இதை நீங்கள் இன்னொரு விதமாக சால்வ் பண்ணலாம். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் உனக்கு தெரியும், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானு தெரியும். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.6 into 10 power minus 19 கூலும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் தெரியும், 9.11 into 10 power minus 31 kg. இதையும் சால்வ் பண்ணால் 1.7 into 10 power ப்ளஸ் 11 கூலும் பர் கேஜின்னு கிடைக்கும். ஓகே, இங்கே இந்த ஸ்பெசிஃபிக் சார்ஜு எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் அதில் யூஸ் பண்ண அந்த கேத்தோட் டிஸ்சார்ஜ் டியூப்பில் யூஸ் பண்ண கேஸையும் அந்த எலக்ட்ரோடைய நேச்சரும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகே, ஸ்பெசிஃபிக் சார்ஜ் E by m இஸ் independent of gas used and nature of the electrode. Okay, see, this is the easiest one. Here in this experiment we are finding the specific charge. Okay, specific charge is nothing but the charge per unit mass. இது என்ன பிரின்சிபல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா cathode ray can be deflected by both electric and magnetic field. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குது. அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் நம்ம எலக்ட்ரான்ஸை தெர்மேனிக் எமிஷன் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தென் அதை இந்த பொட்டன்ஷியலால் ஆஸ்ட்ரேட் பண்ணி இந்த ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் மேலே ஃபாலோ ஆக வைக்கிறோம். ஓகே, அந்த ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனில் ஒரு பிரைட் ஸ்பாட் கிடைக்குது. அதனுடைய பாத்தில் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டு ஃபீல்டும் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலர் டு ஒன் அனதராக இருக்குது. இந்த கண்டிஷனை வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த கேத்தோட் ரேயோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். அந்த இன்ஸ்டண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த பாத் ரீட்ரேஸ் ஆகி ஓன்ற பாயிண்ட்லேயே வந்து படுது. ஓகேவா? தென் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ரெண்டுமே சேமாக இருக்குது. அதனோட மேக்னெட்டிக் ரெண்டுமே சேமாக இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன். ஓகே, இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ், சாரி z ஆக்சிஸ், இது நெகட்டிவ்
இசட் ஆக்சிஸ். ஓகே, ரெண்டுத்தோடைய இது ஈக்குவேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குது. தென் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டண்ட்டில் என்னென்னா ஆசோலேட்டிங் பொட்டன்ஷியல் மூலிமா கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூ வந்து 1.7 × 10⁻11 கூலும் பர் கேஜி கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இந்த இன்ஸ்டண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை 0 வச்சுக்கிறோம். எதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணும்போது அந்த டிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல படுது. ஓகே, தென் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தட் இஸ் S = ut + ½ யூஸ் பண்ணி இங்கே ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? தென் இந்த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் எது டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். தட் இண்டிபெண்ட் ஆஃப் த கேஸ் யூஸ்ட். அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் யூஸ் பண்ண கேஸையும் அதில் யூஸ் பண்ண எலக்ட்ரோடையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? தேங்க்யூ.